Good day all. Second lesson human reproductionல இருக்கும். Human reproductionல எதுலலாம் important questions எதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அப்படி கதை கேட்குற மாதிரி கேளுங்க. நாளைக்கு ஒரு நாள் இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு. இப்போ 4:10ல நாளைக்கு ஒரு நாள் முழுக்க இருக்கு. யோசிச்சுக்கிட்டே வாங்க, காதுல கேளுங்க. யூ வில் பி ஏபிள் டு அச்சீவ். சரி, 2 mark questions. Why are scrotal sac present outside the body in males, or how does scrotum act as a thermoregulator? கேள்வி இதான். How does scrotum act as a thermoregulator? Viable sperms cannot be produced at normal body temperature. ஆமா இல்லையா? viable அப்படின்னு சொல்லும்போது கெப்பாசிட்டியோட இருக்கிற உயிருள்ள வீரியமான ஸ்பெர்ம்ஸை நம்ம நார்மல் பாடி டெம்பரேச்சர்னால என்ன பண்ண முடியாது, ஸ்பெர்ம்ஸ் உருவாகாது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா 96 பாயிண்ட்லேருந்து 98 பாயிண்ட் வரைக்கும் நம்மளுடைய நார்மல் பாடி டெம்பரேச்சர். அப்போ ஸ்க்ராட்டம் எங்கே இருக்கு அப்படின்னா அவே ஃப்ரம் த பாடி, இல்லை எப்படி கொஞ்சம் பிளேஸ் அவுட் சைட் தி அப்டாமினல் கேவிட்டி. இது எவ்வளோ டெம்பரேச்சர் குறைவு அப்படின்னா 2 டிகிரி செல்சியஸ்லேருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கம்மியானது. அப்போ 96 டிகிரியிலிருந்து 98 டிகிரி, அப்போ இதுக்கும் கீழே 2 to 3 வந்து கம்மியா இருந்தா மட்டும்தான் அங்க ஸ்பெர்ம்ஸ் வந்து உருவாகும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்க்ராட்டம் வந்து வெளியே வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த ஸ்க்ராட்டம் வந்து தெர்மோரெகுலேட்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சரி. வாட் ஆர் பார்த்தோலின்ஸ் கிளான்ஸ், ஆர் வாட் ஆர் பார்த்தோலின்ஸ் கிளான்ஸ்? இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கிரேட்டர் வெஸ்டிபுலர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய ரோல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பார்த்தோலின்ஸ் கிளான்ஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா இட் இஸ் லொகேட்டட் போஸ்டீரியர். போஸ்டீரியர்னா பின்னுக்கு. எந்த பின்னுக்குன்னா லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் வஜைனல் ஓப்பனிங்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு கிளாண்டு தான் பார்த்தோலின்ஸ் கிளாண்டு. இதுக்கு இன்னொரு பேரு வெஸ்டிபுலர் கிளாண்டுன்னு சொல்லலாம். இதனுடைய ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா வஜைனாக்கு லியூப்ரிகேஷன் கொடுக்கறது தான். மியூக்கஸ், கோழை, ஒரு சளி, ஒரு சளி மாதிரி இருக்கிற ஒரு லிக்விடை இது சுரந்து கொடுக்கிறது. ஓகே, வாட் இஸ் மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பைரல் ஆர் நிபர்கன்? மென்ஷன் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்பைரல் ஆர் நிபர்கன் ஞாபகம் இருக்கா? இங்கே ஸ்பெர்முடைய மிடில் லேயர், மிடில் பீஸ் இதுல தான் ஸ்பைரலாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஒர்க் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா ஸ்பைரலி ட்விஸ்டட் மைட்டோகாண்ட்ரியா நிபர்கன் எங்க இருக்குன்னா மிடில் பீஸ் ஆஃப் த ஸ்பெர்ம்ல இருக்கு. இட் ப்ரொடியூசஸ் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. எதுக்கு? இந்த ஏடிபி எனர்ஜி இருந்தா மட்டும்தான் இந்த ஸ்பெர்மால மூவ் ஆக முடியும். ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் டன் த்ரூ த மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பைரல். ஏன்? எனர்ஜியை கொடுக்குது. ஓகே, ரைட் த காம்போசிஷன் ஆஃப் சீமன். சீமனுடைய காம்போசிஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சீமன் கண்டெய்ன்ஸ் ஸ்பெர்ம்ஸ். சீமன்ல ஸ்பெர்ம் இருக்கு. இந்த ஸ்பெர்மும் செமினல் பிளாஸ்மா அப்படின்னு சொல்ற பிளாஸ்மா லிக்விட் லேயரும் இருக்கிறது, லிக்விட் ஃபார்மேஷனும் இருக்கு. இந்த செமினல் பிளாஸ்மால என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஃப்ரக்டோஸ் சுகர் இருக்கு, அஸ்கார்பிக் ஆசிட் இருக்கு, புரோஸ்டாகிளாண்டன்ஸ் இருக்கு, அண்ட் வெசிகுலேஸ் அப்படிங்கிறது இருக்கு. 4ம் இது உள்ள இருக்கு. இதுல செமினல் பிளாஸ்மாக்கு உள்ள இருக்கு. இப்போ இந்த ஃப்ரக்டோஸ் சுகர் ஏன் அதிகமாக பேசப்படுகிறது, இது ஏன் ரொம்ப முக்கியமானது இது அப்படின்னு சொன்னா விமென் அசால்ட் பண்ணப்படுகிறது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணப்படும் போது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இது பயன்படுகிறது. இந்த ஃப்ரக்டோஸ் சுகர், இந்த பிளாஸ்மா, சிவன் பிளாஸ்மா இருக்கு இல்லையா, இதுல ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்க, கெமிக்கல் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கனாலே அப்போ அந்த லேடி அல்லது அந்த விமென் அசால்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் புரிஞ்சிடும். இது நீட்டுக்கு கேட்கிற கேள்வி. வாட் இஸ் கார்பஸ் லியூட்டியம்? ரைட் இட்ஸ் ஃபங்க்ஷன். கார்பஸ் லியூட்டியம்னா என்ன, அதனோட ஃபங்க்ஷன் என்ன? டியூரிங் லியூட்டியல் ஃபேஸ் டைம்ல மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் இருக்கு இல்லையா, அப்போ
luteal phase timeல the remaining part of the Graafian follicle, it is transformed into transitory endocrine gland. Graafian follicle தான் டெம்பரரியாக இருக்கப்படுகிற எண்டோக்ரைன் கிளாண்டாக மாற்றப்படுகிறது. இந்த எண்டோக்ரைன் கிளாண்டு சும்மா இருக்காது. இட் secretes a large amount of progesterone, ஒரு ஹார்மோனை secrete பண்ணுது. அந்த ஹார்மோன் எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னா எண்டோமெட்ரியமோடைய மெயின்டெனன்ஸ்க்கு இட் இஸ் வெரி மச் எசென்ஷியல். இப்போ ஆன்சர் பார்த்துடலாமா? வாட் இஸ் கார்பஸ் லியூட்டியம்? ரைட் இட்ஸ் ஃபங்க்ஷன்னா டியூரிங் luteal phase, the remaining part of the Graafian follicle transformed into transitory endocrine gland. It secretes what? Large amount of progesterone. எதுக்கு? It is essential for the maintenance of endometrium. Okay. How is polyspermy avoided in humans? It's a very important question. After fertilization. After fertilization, fertilization நடந்துருச்சு. fertilization நடந்த உடனே கடன்னு எக்குது, ஸ்பெர்ம் உள்ள வருது, டெயில் பார்ட் கட் ஆயிரும், ஹெட் பார்ட் இது உள்ள வந்தாச்சு. ஃபியூஷன் ஆஃப் த கேமீட்ஸ் நடக்குது. நடக்கும் போதே என்ன ஆயிடும்னா இந்த கார்டிகல் கிரானியூல்ஸ் சைட்டோபிளாசம்ல இருக்கிறது கடன்னு இந்த ஓரங்களுக்கு வந்து அப்படியே காம்பவுண்ட் வால் மாதிரி போட்டுரும். so that no sperm can enter into the ovum. இதுக்கு பேரு பாலிஸ்பெர்மியை அவாய்ட் பண்ற ப்ராசஸ். அவ்வளவுதான். cortical granules from the cytoplasm of the ovum form a barrier called the fertilization membrane. இந்த barrier compound wall ன்னு சொன்னா இல்லையா, அதுக்கு பேரு fertilization membrane. It prevents penetration of the other sperms. அப்போ once இது உள்ள போய் fusion நடந்துருச்சு, fertilization நடந்துருச்சுனாலே others cannot. அப்படி ஒரு வேளை இன்னொரு ஸ்பெர்மும் உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்பதான் என்ன ஆகும்? ட்வின்ஸ். ஓகே, ஆனா நாட் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். What are Leydig cells and mention their significance? Leydig cells are embedded in the soft connective tissue. Leydig cells soft connective tissue சரௌண்ட் பண்ணி எங்க seminiferous tubulesல they are embedded. அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த லேடிக் செல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்றாங்க, அதுக்கு பேரு டெஸ்டோஸ்டிரான், which initiates spermatogenesis. அம்மா, லேடிக் செல்ஸ் where are they? They are embedded in the soft connective tissue. எங்க? surrounding the seminiferous tubules, and they secrete a hormone called testosterone and that initiates spermatogenesis. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? லேடிக் செல்ஸ், டெஸ்டோஸ்டிரான், டீம் லீடர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டெஸ்டோஸ்டிரான், லேடிக் செல்ஸ், டீம் லீடர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னொன்னு செர்டோலி செல்ஸ் நம்ம படிப்போம், அப்போ இதுக்கு நீங்க குழம்பிடக்கூடாது. ஓகே. அப்புறம் இந்த டெஸ்டோஸ்டிரான் இருந்ததுன்னா மட்டும்தான் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸே இனிஷியேட் ஆகும், இல்லைன்னா ஸ்பெர்மே உருவாகாது. அப்ப எவ்வளவு முக்கியம்னு சொல்லி பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்ததுக்கு போயிடலாம். கொஞ்சம் வேகமா போலாமா? வாட் இஸ் கிரிப்டார்கிடிசம்? இது கொஞ்சம் முக்கியமான கேள்விதான். ஹவ் இட் இஸ் ரெக்டிஃபைடு? நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஸ்கிராட்டம் பார்த்தோம் இல்லையா, ஸ்கிராட்டல் சாக். இந்த ஸ்கிராட்டல் சாக்குக்குள்ளதான் இந்த டெஸ்டஸ் இருக்கணும். அப்படின்னா தான் அந்த பாடி டெம்பரேச்சர் வந்து அவே ஃப்ரம் த அப்டாமினல் கேவிட்டி 2 to 3 டிகிரி செல்சியஸ் கம்மியா இருக்கு, ஸ்பெர்ம் உருவாகும். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, இந்த ஸ்கிராட்டல் சாக்குக்குள்ளேயே இந்த டெஸ்டஸ் உள்ள போய் உட்காராது. அப்படிப்பட்ட இருக்கிற ஒரு நிலைக்கு தான் கிரிப்டார்கிடிசம் அப்படின்னு சொல்றோம். எப்போ இது கரெக்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னா, எஸ், கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏர்லியர் ஆகவே இது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா இட் கேன் பி கரெக்டட் த்ரூ சர்ஜிக்கல் கரெக்ஷன். ஓகே, இந்த 2 பாயிண்ட் இருக்கணும். 3, வாட் இஸ் இன்ஹிபின்? இந்த இன்ஹிபின்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஹார்மோனு. இட் இஸ் செக்ரீட்டட் பை சர்டோலி செல்ஸ். அங்க லேடிக் செல்ஸ் சொல்லுங்க, டீம் லீடர் லேடிக் டெஸ்டோஸ்டிரான், இது இன்ஹிபின் செர்டோலி செல்ஸ். எஸ்ஐ போலீஸ் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. செர்டோலி இது இன்ஹிபின். ஏன் அப்படின்னா, போதும் 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 நிறுத்து, தேவையான ஸ்பெர்ம்ஸ் வந்து உருவாயிடுச்சுது, போதும் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணும். நெகட்டிவ் ஃபீட்பேக் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு இது உதவியா இருக்கு. அப்ப இன்ஹிபின் கேட்டாங்கனாலும் எழுதிடுவீங்க,
லேடி கேட்டாலும் எழுதிடுவீங்க. மென்ஷன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செமினல் ஃப்ளூயிட். மென்ஷன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செமினல் ஃப்ளூயிட். 3 இருக்கு. as a transport medium work பண்ணுது, provides nutrients, protect and activate sperms. என்னப்பா செமினல் ஃப்ளூயிடோட ஃபங்க்ஷன் கேக்குறாங்க. செமினல் ஃப்ளூயிட் இது குழன்னு இருக்கிறதுனால தான் இந்த ஸ்பெர்ம் வந்து மூவ் ஆகி மொட்டைலா மூவ் ஆகுது, ஸ்விம் பண்ணி போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் நியூட்ரியன்ஸ் இது கொடுக்குது. அப்புறம் இட் ப்ரொடெக்ட்ஸ் அண்ட் ஆக்டிவேட் த ஸ்பெர்ம்ஸ். தென் what do you know about Braxton Hicks contraction? இது ரொம்பவே முக்கியமான கேள்வி. throughout the pregnancy என்ன ஆகும்னா இந்த யூட்ரஸ் வந்து பீரியாடிக் எபிசோட் ஆஃப் வீக் அண்ட் ஸ்ட்ராங் கான்ட்ராக்ஷன்ஸ் அண்டர்கோ பண்ணிட்டே இருக்கும்டா, சுருங்கிட்டே இருக்கும். அப்படி அந்த அந்த சுருக்கம் தான் ஃபால்ஸ் லேபரையே உருவாக்கும், ஃபால்ஸ் பெயினையே கொடுக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா டெலிவரி கெஸ்டேஷன் பீரியட் 40 வீக்ஸ் 280 டேஸ். இதுல எண்ட் ஆஃப் த ட்ரைமெஸ்டர் 3 ட்ரைமெஸ்டர் இருக்கு இல்லையா, அதுல எண்ட் ஆஃப் த ட்ரைமெஸ்டர் 3 மாசம் ஒரு ட்ரைமெஸ்டரும் எண்ட் ஆஃப் த ட்ரைமெஸ்டர் இந்த கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஆனா அப்ப வந்து பேபி வர போறது இல்ல. சோ இந்த கான்ட்ராக்ஷன் தான் ஃபால்ஸ் பெயினை உருவாக்குறது. இதுக்கு பேர் தான் பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஃபெர்கர்சன் ரெஃப்ளெக்ஸ் ஆர் நியூரோஹியூமோரல் ரெஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது என்ன அப்படின்னு சொன்னா யூட்ரஸ்ல இருந்து the downward movement of the fetus இது கொடுக்கிறது. and it causes dilation of cervix. cervix வந்து அப்படியே டைலேட் பண்ணி விட்டுரும், அதை விரிவாக்கி கொடுக்கும். அதன் மூலமாக இந்த வெஜைனல் கேனால் மூலமா இந்த ஃபீட்டஸ் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு. இந்த தலை கீழே வந்தா மட்டும்தான் நார்மல் டெலிவரிக்கு பாசிபிள். and it results in a neurohumoral reflex. okay, next differentiate spermatogenesis and spermiogenesis. spermatogenesis and spermiogenesis ரொம்பவே முக்கியம். spermatogenesis அப்படிங்கிறது sperm formation, ஸ்பெர்மியோஜெனசிஸ் அப்படிங்கிறது அந்த லாஸ்ட் ஃபைனலா இருக்கிற ஸ்பெமாட்டிட்ல இருந்து ஸ்பெர்மா கன்வெர்ட் ஆகுற இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் ஸ்பெர்மியோஜெனசிஸ். ஸோ இது ரெண்டோடைய மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஓகே, அடுத்தது 3 மார்க் கொஸ்டினுக்கு நம்ம போயிடலாம். மென்ஷன் த ரோல் ஆஃப் ஆக்சிடாசின். ஆக்சிடாசினுடைய ரோல் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க 3 ரோல் சொல்லணும். ஒன்னு ஆக்சுவல் இஜெக்ஷன் ஆஃப் மில்க் ஃப்ரம் தி ஆல்வியோலி ஆஃப் தி மெமரி கிளாண்ட். மெமரி கிளாண்ட்ல இருந்து நம்ம எங்க 11th எது படிச்சோம், ஆல்வியோலை, தட் இஸ் a place where gaseous exchange take place. எங்க லங்ல. அதே மாதிரி மெமரி கிளாண்ட்லயும் நமக்கு ஆல்வியோலை இருக்கு, ரிசர்வாயர் ஆஃப் த மில்க் அங்கதான் ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ ஆக்சுவல் இஜெக்ஷன் ஆஃப் த மில்க்குக்கு ஆக்சிடாசின் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அடுத்தது இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா இட் பிரிங்ஸ் அபவுட் த பவர்ஃபுல் கான்ட்ராக்ஷன். இப்பதானே நம்ம அந்த கொஸ்டின்ல பார்த்தோம், கான்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இந்த பவர்ஃபுல் கான்ட்ராக்ஷன் யூட்ரன் மசில் இது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஃபைனலா இந்த ட்ரைமஸ்டர் இந்த பீரியடே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி புஷ் பண்ணும். அந்த புஷ் பண்றது தான் எக்ஸ்பெல்ஷன் ஆஃப் த பேபி வெளியே வர்றது. எது வழியா? த்ரூ த பர்த் கெனால். okay, this is a second act or role of oxytocin. மூணாவது என்ன அப்படின்னா டியூரிங் லாக்டேஷன், பால் கொடுக்கிற சமயத்துல இட் ஹெல்ப்ஸ் யூட்ரஸ் டு கான்ட்ராக்ட். ஆக்சுவலி ரொம்பவே விரிஞ்சு போய் கொடுத்திருக்கிற அந்த கர்ப்பப்பையானது பால் கொடுக்கிற காலத்துல அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு திரும்பி வந்துடும். ஸோ இந்த மூணுமே ஆக்சிடாசினோட ரோல். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. கொலோஸ்ட்ரம் இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான் இல்ல உங்களுக்கு. yellowish fluid secreted by mammary gland. எப்போ? இனிஷியல் டேஸ் ஆஃப் பேக்சுரேஷன் சொல்லிடுவீங்க. இதுல என்னெல்லாம் இருக்கு? புரோட்டீன்ஸ் இருக்கு, மோர் ஆஃப் புரோட்டீன்ஸ் இருக்கு, விட்டமின் ஏவும் இருக்கு, மினரல்ஸும் இருக்கு. விட்டமின் ஏவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டிபாடிஸ் என்ன ஆன்டிபாடினா ஐஜிஏ, ஏ ஆன்டிபாடி, விட்டமின் ஏ, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3 பாயிண்ட் இருக்கணும். 3த்துக்குமே 3 மார்க் கொடுத்துருவோம். ரைட் அ நோட் ஆன் ஆக்ரோசோமல் ரியாக்ஷன். ஆக்ரோசோமல் ஸ்பெர்ம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். இட் டிஸ்இன்டகிரேட்ஸ் ரிலீசிங்
என்சைம் புரோட்டியோலைட்டிக் என்சைம். அந்த புரோட்டியோலைட்டிக் என்சைம்க்கு பேரு ஹயாலுரோனிடேஸ். இது இருந்ததுனா தான் என்ன பண்ணும், உள்ள ஃபர்தர் மோர் ஆக்ஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸ்பெர்ம் enters the ovum through corona radiata and zona pellucida. எக் ரொம்ப சிம்பிளா தான் வரையினேன். இது கரோனா ரேடியேட்டா அவுட்டர் மோஸ்ட், கொரோனா ரேடியேட்டால இருந்து அதுக்கப்புறமா ஜோனா பெலுசிடா, அப்புறமா இங்க எந்த நடக்கணும், ஃபியூஷன் ஆஃப் தி கேமெட் நடக்கும். மென்ஷன் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். 3 இருக்கு. யூஸ்வலாவே இது கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சோம், ஆனா இது கேட்டிருந்தாங்க. டு ப்ரொடியூஸ் தி கேமெட்ஸ் நேம்லி ஸ்பெர்ம் அண்ட் ஓவாவை உருவாக்குறதுக்கு, it nurture the developing offspring and to produce hormones. To produce, to nurture, to produce hormone. Okay. அடுத்து இந்த கேள்வி ரொம்பவே முக்கியம். கொஸ்டின் பேப்பர் ஈஸிப்பா அப்படின்னா இந்த கேள்வி கண்டிப்பா இருக்கும். என்னது, இந்த ஹார்மோனோட பேரை எழுதிருங்க தயவு செய்து. பிளாசென்டா இட் இஸ் an endocrine tissue. இது பார்ஷியல் நம்ம பார்த்தோம்ல. ஆமா, பிரெக்னன்சியா இருக்கும் பொழுது பிளாசென்டா உருவாகுது, அது எண்டோக்ரைன் டிஷ்யூவாக செயல்படுகிறது. ஏன்னா பிளாசென்டா ப்ரொடியூசஸ் இத்தனை ஹார்மோன்ஸை உருவாக்குறதுனால பிளாசென்டாவை நம்ம எண்டோக்ரைன் டிஷ்யூன்னு சொல்றோம். ஹியூமன் காரியானிக் கோனடோட்ரோபின், HPL ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன், ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான். இது விமெனுக்குரியது, இதுவும் விமெனுக்குரியது தான் இல்ல. மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இது ரெண்டோடைய ஆக்ட் மாறி மாறி வரும் இல்லையா. அப்புறம் ப்ரொஜெஸ்டரான் பிரெக்னன்சி டைம்ல. தீஸ் ஹார்மோன்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் நார்மல் பிரெக்னன்சி. இத்தனை ஹார்மோன்ஸும் இருக்கணும் நாளும். HCG, HPL, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் இருந்தாதான் நார்மல் பிரெக்னன்சி வரும். ரிலாக்சின் இதுவும் ஒரு ஹார்மோன். இது எப்போ அப்படின்னா ரிலாக்ஸேஷன் ஆஃப் த பெல்விக் லிகமெண்ட்ஸ் at the time of parturition. Parturition ஞாபகம் இருக்கா? Expulsion of the fetus through vaginal canal is called parturition. Micturition 11th நம்ம படிச்சிருக்கோம். Expulsion of urine called micturition. இது parturition. Okay. It promotes parturition, relaxin. இதுதான் விமென்க்கு வந்து ஃபால்ஸ் பெயின் வந்துருச்சு, இல்ல பெயினே வரல, அப்போ பெயின் வந்தா தான் அந்த கான்ட்ராக்ஷன் இருக்கும், பெல்விக் லிகமெண்ட் இதாகும், ரிலாக்ஸ் ஆகும். அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போவாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ஹார்மோனல் இன்ஜெக்ஷன். தென் ஆட்டோமேட்டிக்கலி தே வில் ஃபீல் பெயின் அண்ட் பெல்விக் லிகமெண்டோட ரிலாக்ஸேஷன்லாம் அவங்களுக்கு வந்துடும். பட் எண்டோக்ரைன் டிஷ்யூ பிளாசென்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டிஃபைன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ். டிஃபைன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ். ஒரு 5 டேர்ம்ஸை கொடுத்துட்டு ஆன்சர் எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியணும். மெனார்கினா ஸ்டார்டிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ரல் பீரியட், அவ்வளவுதான். இட் இஸ் கால்டு பியூபர்ட்டி. மெனோபாஸ் phase in women's life when ovulation and menstruation stop. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம லாஸ்ட் இயர் படிச்சோம்ல. போர்டுலாம் கூட எழுதி போட்டோம், 400 முட்டை வருது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. 12 இயர்ஸ்ல அந்த பியூபர்ட்டி அடையுதாங்க புள்ள அப்படின்னா 50 இயர்ஸ் வரைக்கும் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கு. ஸோ எத்தனை வருஷம்? 38 இயர்ஸ். அப்புறம் 38 இயர்ஸ்ல இருந்து 38 into 12 இப்படி எல்லாம் நம்ம போட்டு பார்த்தோம், ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம் இல்லையா. ஓரளவுக்கு குறைஞ்சது ஒரு விமென் வந்து they can produce 400. அந்த 400 மெச்சூர் ஆகும். So phase in a women's life when ovulation and menstruation stop. Ovulation menstruation stop ஆகுது. Permanent cessation, stop. Cessation na primary functions of the ovaries. Primary function of the ovary என்னது? அதை மெச்சூர் பண்றது, எக் மெச்சூர் பண்றது, ஓவியூலேட் பண்றது, இதெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். இதுக்கு பேர் மெனோபாஸ். ஹைமன் இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். யாரு? எனி வர்ஜின் விமென் வில் ஹாவ் திஸ் ஹைமன். ஹைமன் வந்து என்ன ஆகும்னா பார்ஷியலி, இது ஒரு எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் ஆஃப் த வஜைனா அண்ட் இட் இஸ் பார்ஷியலி க்ளோஸ் பை தின் ரிங் ஆஃப் டிஷ்யூ. இதுதான் ஹைமன் சொல்லி சொல்றோம். அண்ட் இட் இஸ் டார்ன் டியூரிங் த ஃபர்ஸ்ட் குவார்டர், ஃபர்ஸ்ட் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இது டார்ன் ஆயிரும் ஒரு சிலருக்கு. இது அப்போ டார்ன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வெர்ஜினிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஹைமன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. இது அகெயின் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஏதோ
அசால்ட் ஆக்கியிருக்காங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் விமெனுக்கு அப்படின்னும் போது இதையும் ஒரு அடையாளமா பார்ப்பாங்க. பட் இது மட்டும் தானா ஹைமன் டேர் ஆகுறதுக்கு அப்படின்னா இல்ல இல்ல. ஈவன் ஃபார் அத்லீட்ஸ், ஸ்போர்ட்ஸ் விமெனுக்கு இந்த ஹைமன் வந்து டேர் ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதனாலதான் இந்த ரீசன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்? நீட்ல அசர்ஷன் அண்ட் ரீசன் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே, கெஸ்டேஷன் பீரியட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 280 டேஸ்ல இருந்து 280 டேஸ் ஆர் 40 வீக்ஸ். இப்போ நடத்தின டிஎன் செட் எக்ஸாம் ப்ரொஃபசர்ஸ், டீச்சர்ஸ், லெக்சரர்ஸ்க்கு உரிய எக்ஸாம்ல இப்படிப்பட்ட கேள்வியும் கேட்டிருந்தாங்க. கெஸ்டேஷன் பீரியட். எபிடிடைமஸ் அப்படின்னா இட் இஸ் a சிங்கிள் காயில் ஹைலி காயில்டு டியூப். இது ஸ்பெர்ம்ஸ், டெஸ்டிஸ்ல ஸ்பெர்ம்ஸ் உருவாகுது இல்லையா செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்ல, அது எங்க வந்து ஸ்டோர் பண்ணப்படுகிறது அப்படின்னா எபிடிடைமஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ல தான் ஸ்டோர் பண்ணப்படுகிறது. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் and it is also a neat question. Okay, and they undergo maturation and acquire increased motility and fertilizing capacity. Okay, okay, ectopic pregnancy பார்த்தலாம். ectopic pregnancy அப்படின்னு சொன்னா fertilization that takes place in fallopian tube தான். fallopian tubeலயே 3 பகுதிகள் இருக்கு. fallopian tubeல தான் fertilization நடக்கும். ஆனா implantation fallopian tubeல வந்துடுச்சுதுன்னா, நின்றுச்சுன்னா, then it is called ectopic pregnancy ன்னு சொல்லணும். அவ்வளவுதான். The fertilized ovum is implanted outside the uterus. யூட்ரஸ்ல தான் போய் உட்காரணும். ஆனா இது fallopian tubeலயே போய் உட்கார்ந்துரும். 95% of ectopic pregnancies they occur in fallopian tube. Okay, capacitation. capacitation உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துருது, நம்ம ஸ்பெர்ம் ஞாபகம் வந்துடணும். அதை கேப்பபிளா மாத்துறது. அது ஒரு பயோகெமிக்கல் ஈவெண்ட் தட் எனேபிள்ஸ் ஸ்பெர்ம். ஸ்பெர்ம் அப்படின்னால 2 வேலை செய்யணும். ஒன்னு பெனிட்ரேட் ஆகணும், இன்னொன்னு ஃபர்டிலைஸ் எக் பண்ணணும். ஓகே, இத பயோகெமிக்கல் ஈவெண்ட் மூலமா தன்னைத்தானே அது என்ன படுத்திக்குது, தகுதிப்படுத்திக் கொள்ளுகிறது. அதுக்கு பேர் கெபாசிட்டேஷன். ட்ரோஃபோபிளாஸ்ட் அப்படிங்கிறது சிங்கிள் லேயர் ஆஃப் லார்ஜ் ஃபிளாட்டன்ட் செல்ஸ் and it is in the blastocyst of the embryo. இது கேக்குறது 2 மார்க்ல கேக்குறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குமா. இது மூலமா தான் இம்ப்ளான்டேஷன் நடக்கும், யூட்ரஸ்ல போய் ஓட்டும். ஓகே ஓகே, இது வரைக்கும் போதும். நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் எடுத்துட்டு அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வேகமா பாருங்க, வேகமா காதுல கேட்டுக்கோங்க. படிச்சதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்பி ஞாபகம் வருதான்னு சொல்லி பாருங்க. ஓகே, தேங்க்யூ. டேக் அ பிரேக்.